அறுபடை ட்ரிப் டே 2. நாங்கள் நைட்டு ரூமுக்கு வந்து தூங்குறதுக்கே 10:45 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஏர்லி மார்னிங் 5க்கெலாம் எழுந்திரிச்சு ரெடி பண்ணிவிட்டு 6:30க்கெலாம் நாங்கள் கிளம்பிட்டோம். நைட் லேட்டாக ரூமுக்கு வந்ததுனால என்னால் எந்த வீடியோஸும் எடுக்க முடியல. ஸோ நான் மார்னிங் தான் எல்லா வீடியோஸும் எடுத்துகிட்டு இருந்தேன். மார்னிங் 6:30க்கெலாம் கிளம்புனதுனால எந்த ஒரு டிராஃபிக்கும் இல்லாமல் ஏர்லி மார்னிங் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மார்னிங் கோபுர தரிசனம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கு வந்துட்டு ஃபில்டர் காஃபி குடிக்காமல் எப்படி நான் சேம் நைட்டு சாப்பிட்ட கடையிலேயே போயிட்டு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கும்பகோணம் டு மதுரை வர வழி ஃபுல்லாகவுமே வந்துட்டு சைடில் வயக்காடு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அடையார் ஆனந்த பவனில் சாப்பிட்டு 11க்கெல்லாம் வந்துட்டு பழமுதிர்ச்சோலை ரீச் ஆகியாச்சு. அங்கே சுவாமி பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு. கூட்டம்லாம் எதுவும் பெருசாக இல்லை. நாங்கள் ஒரு 5 மினிட்ஸ்லலாம் சாமி பார்த்தாச்சு. நாங்கள் விளக்கெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அவ்வளோ மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரீயாக இருந்ததுனால ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆச்சு. பழமுதிர்ச்சோலையிலேருந்து ஒரு 12:30 மாதிரி தரிசனம்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். சரி நெக்ஸ்ட்டு திருப்பரங்குன்றம் நட சாத்துறதுக்குள்ளே சுவாமி பார்க்கணுன்னு கிளம்பியாச்சு. நாங்கள் அங்கே ஒரு 1:15 1:30 அந்த மாதிரி தான் ரீச் ஆனோம். நல்ல வேலை கோயில் ஓப்பனில் தான் இருந்துச்சு. அதே மாதிரி கோயிலையும் பெருசாக ஒன்றும் கூட்டம் இல்லை. நாங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளலாம் சாமி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம். கரெக்டாக அன்னதானம்க்கு கூப்பிட்டாங்க. நாங்களும் போயிட்டு அன்னதானம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. மதுரைக்கு வந்துட்டு ஜிகிர்தண்டை சாப்பிடாம எப்படி, நாங்கள் ஃபேமஸ் ஜிகிர்தண்டை போயிட்டு பார்சல் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. மதுரை டு திருச்செந்தூர் எங்களுக்கு ஷார்ப் 5 hours ஆச்சு. நாங்கள் திருச்செந்தூர் ரீச் ஆகும் போது டைம் 6:30 ஆகிடுச்சு. ரூம்லாம் செக்இன் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகும்போது கரெக்டாக 7:30. நாங்கள் திருச்செந்தூர் ரொம்ப ஃப்ரீயாக சாமி பார்த்தோம். 100 rupees டோக்கன் நைட் 8 o'clock போனீங்கன்னா லாஸ்ட் 8 o'clock க்ளோஸ் பண்ணுறதுனால ஸோ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக சாமி பார்க்கணுன்னா 8 கரெக்டாக க்ளோசிங் டைமில் நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் தான் லாஸ்ட் பர்சனாக இருப்பீங்க. ஸோ பெருசாக யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்கள் 20 மினிட்ஸ்லாம் சுவாமி பார்த்துட்டு பள்ளியறை பூஜைக்காக வெயிட் பண்ணி சுவாமி பார்த்துட்டு வெளில வரும்போது கரெக்டாக டைம் ஒரு 10:30 ஆகிடுச்சு. சுவாமி நல்லபடியாக பார்த்துட்டு மனசுக்கே அவ்வளோ ஒரு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் பீச்சில் உட்காந்துட்டு நெக்ஸ்ட் நாங்கள் ரூமுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டலுக்கும் கோயிலுக்கும் ஒரு 2 to 3 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நாங்கள் எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத நான் அறுபடை டே 3 vlogல சொல்கிறேன்.